ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயங்கள்ல சில ஜெபங்களுக்கு பதில் வராதது போல இருந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. சீக்கிரத்திலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதம் செய்வார், சீக்கிரமாகவே நியாயம் செய்வார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீங்க சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு புதிதாக ஒருவேளை டிவி சேனல் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், எங்களோடு கூட ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நம்பி இருக்கிறீங்களே, கர்த்தர் நிச்சயம் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பாதத்திலே நான் நேற்றைய தினத்திலிருந்து காத்திருந்த பொழுது பேதுருவுடைய குடும்பத்துல கர்த்தர் செய்த சில அற்புதங்கள், பேதுருவுடைய வாழ்க்கையில அவனுடைய குடும்பத்துல கர்த்தர் செய்த அற்புதங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 8:14-15 வசனங்கள். மத்தேயு 8:14-15 வசனத்தை வாசிப்போம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். பேதுருவுடைய வீட்டுல, பேதுருவுடைய குடும்பத்துல ஒரு ஜுரத்தினால மாமி வேதனையோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்கள் கையை பிடித்து அவர்களை தொட்டு தூக்கி எடுத்த பொழுது அவர்கள் சுகமாகி அவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல யாராவது பலவீனமாய் இருந்தால், இந்த எங்களோடு கூட இணைந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே, உங்க சரீரத்துல உங்க வீட்டுல யாராவது வியாதியோடு இருந்தால், யாராவது ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தால், இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சுகத்தை கொடுக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் எழும்பு தன்னுடைய வேலை செய்வது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கே வேலை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்கே ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு உங்க வீட்டுல யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கலாம். இன்னைக்கு கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் கரத்தை உங்க கரத்தோடு பிடிங்கப்பா, தொடுங்கப்பா, உம்முடைய வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டும் அப்பா. அன்னைக்கு பேதுரு மாமியை தொட்டவரே, எங்க குடும்பத்துல எல்லாரையும் தொடுங்கன்னு கேளுங்க. இப்பொழுது ஒரு சுகமளிக்கும் வல்லமை உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்க போகிறது. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உயர்த்தி பிடித்து எங்கள் வீட்டுக்குள்ளே சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, எங்கள் பிள்ளைகளை தொடுங்க, எங்கள் குடும்பத்தினரை தொடுங்க, என்னை தொடுங்க என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. பேதுரு வீட்டுக்குள்ளே நீர் தொட்டு ஆண்டவரை சுகத்தை கொடுத்தீரே, அவர்கள் எழும்பினார்களே, அவர்கள் உமக்கு ஊழியம் செய்தார்களே, அதே போல இப்பொழுது கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு தூக்கி விடுவீராக, கை தூக்கி விடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. அவர்கள் எழுந்து உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய பலனால் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஐசியூல இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது உம்முடைய தொடுதல் உண்டாகட்டும், உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. வயதானவர்கள் ஒருவேளை பலவீனமா இருக்குது, கால்வலி, கைவலி, கை தூக்க முடியல, நடக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் நடக்க
முடியலன்னு வேதனையோடு இருக்கிறாங்களே, அவர்கள் கால்கள்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சுகத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தொட்டு கொண்டு இருக்கிறார். குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உலாவி வருகிறார். நீங்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். லூக்கா 5:6 நம்ம பார்க்கிறோம், அந்தபடியே தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. இது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேதுரு. அதே பேதுரு தான். இந்த பேதுருடைய வாழ்க்கையை ஆண்டவர் முதலாவது சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருந்தது. வெறுமை, ஒண்ணுமே இல்லை, காலியான படகு, காலியான வலை. இவர் மீன் பிடிக்கிற தொழில், இவர் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் வீட்டுல சாப்பாடு இல்லையா? மீனவர்களுக்கு தெரியும், கடலுக்கு போயிட்டு நிறைய மீனோடு வந்தா அவங்களுடைய குடும்பம் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும். வெறுமையா வந்தா சில சமயங்கள்ல காற்றடித்து ஒரு மீன் கூட பிடிக்க முடியாம பாதியிலே திரும்பிடுவாங்க. அப்ப அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், வெறுமையா இருக்கப்பா, நீ போய் ஆழத்துல போய் வலையை போடு என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உங்க வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் வலை கிழியத்தக்க அளவுக்கு மீன்களால் கர்த்தர் நிரப்பினார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்ன பொழுது உங்க வார்த்தையின்படி நான் நடக்கிறேன்னு சொன்னது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உணர்த்தி இருக்கிறாரோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு வெறுமையான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஒரு பக்கம் பொருளாதாரத்துல, ஒரு பக்கம் இருதயத்துல சமாதானம், சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜெபாவி, விண்ணப்பத்தின் ஆவி, வரங்கள், இவை எல்லாம் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய வெறுமையான வாழ்க்கையை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே அப்பா, பொருளாதாரத்துல சரியில்லை, குடும்பத்துல சரியில்லை, சந்தோஷமே இல்லை, எப்ப பார்த்தாலும் வேதனையா இருக்குது, நிம்மதியாவே இல்லை, வாழ்க்கையே வெறுமையா இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? ஏசப்பாவை பார்த்து இப்ப சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையை நிரப்புவார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும் என்று யாரெல்லாம் நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. எவ்வளோ கஷ்டம் அப்பா, எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமே, வாடகை கட்டணுமே, எவ்வளோ வேதனை அப்பா. சில கணவர்கள் குடித்துட்டு ஆண்டவரே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வீட்டிலே கொடுக்காததுனால, குடியிலேயே செலவழிக்கிறதுனால ரொம்ப தரித்திரம் அப்பா. இப்பொழுது உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தொடுவீராக. குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து நன்றாக சம்பாதிக்க கிருபை தாங்க, பரிசுத்தத்தை தாங்க, குடும்பங்களிலே பரிசுத்தத்தை தாங்க. அது நிமித்தம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், பொருளாதாரம் நிரம்பட்டும் ஐயா, தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லையே, வெறுமையா இருக்குதே, இருதயம் பாரமா இருக்குதேன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் இருதயத்துக்குள்ளே சந்தோஷத்தின் நாவினால நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. இவர்கள் வீடு முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்புங்க, நிம்மதியை தாங்க ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்பா அபிஷேகத்திலே இவர்கள் நிரம்பட்டும், ஜெப ஆவியினால நிரப்பப்படட்டும், வார்த்தையினால நிரப்புங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இருந்தாலும் பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் நிறமாகும், அபிஷேகம் வந்தால் நிறமாகும், பாலைவனமோ செழிப்பாகும், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 14 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14:30 வசனத்தை 29-30 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அடுத்த வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், இயேசுவே நானும் கடல்ல நடக்கலாமா, நானும் நடக்கலாமா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் வா என்று சொல்லுகிறார். இவர் கடலிலே இயேசுவை போலவே நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கிருபை பாராட்டினார். கடல்ல நடக்கிறதுங்கிறது சாதாரண காரியமா? இல்லையே, அசாதாரணமான காரியம். நம்முடைய ஆண்டவர் நம்மையும் அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய குடும்பங்களிலும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பங்களிலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரைக்கும் நிறைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், அது சாத்தியம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அசாத்தியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் பலத்த காற்று அடிக்கும் பொழுது மூழ்கி போகிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பெரிய காரியங்கள் நடக்கலனா கூட, ஒருவேளை என் குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டம், இந்த வேதனை, இந்த குழப்பம், நான் மூழ்கி போய் விடுவேனோ என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் பேதுரு வாழ்க்கையில் அற்புதம் செய்தது போல உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் செய்வார். மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் கை நீட்டி உங்களை தூக்கி விடுவார். ஆமென். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டா கடல்ல நடக்கக்கூடிய பெரிய அற்புதத்தையும் கர்த்தர் செய்வார். இயேசுவே நீங்க கூப்பிட்டா உங்களை மூழ்க இருக்கிற உங்களை தூக்கியும் நிறுத்துவார். இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த பலமான காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலும் உண்டாக பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இந்த 3 காரியம், அதாவது பெரிய காரியம், மூழ்கின நிலைமை மாறும், ஒரு அமைதல் உண்டாகும், கை தூக்கி எடுக்கிற தேவன். இந்த 3 அற்புதங்களையும் பேதுரு வாழ்க்கையில மட்டும்தான் செய்வாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க எதிர்பார்ப்போடு இருங்க. ஹல்லேலூயா. குடும்பத்தில் தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லுங்க, குடும்ப பிரச்சனைகளை சொல்லுங்க, வெட்கப்படுகிற நிலைமையை சொல்லுங்க, மூழ்கி போகிற நிலைமை சொல்லுங்க. கடன் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாகி உங்க நகைகள், வீடு ஜப்தி பண்ணப்படுகிற, ஏலம் விடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இப்ப ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம். திருமண தடைகள், கற்பத்தின் கனி
குடும்ப சமாதானம், வீடு கட்டுறது, இப்படி நிறைய பெரிய பெரிய காரியங்கள். இதையும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆமென். அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்லவா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென், ஆமென், ஹalleluya. கடல்ல நடப்பது என்பது நம்முடைய பார்வையில் அது முடியாது, ஆனா கர்த்தர் முடித்து கொடுப்பார். ஹalleluya. கடல் அலைகள் அதிகமாகும் பொழுது, குடும்ப பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது மூழ்கி போகிறேனே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஆனா மூழ்கி போகாதபடி கர்த்தர் உங்களை கரம் தூக்கி எடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? அன்னைக்கு பர்த்திமேயு குருடன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்காக நின்றார் அல்லவா. உங்க பக்கத்துல கர்த்தர் வந்து நிற்க போகிறார். ஹalleluya. தம்முடைய கரத்தை நீட்டினவராக வா என்று சொல்லி உங்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை கை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. பேதுரு வாழ்க்கையில, பேதுரு குடும்பத்துல எவ்வளவாய் அற்புதங்களை செய்தீரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் அல்லவா. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா, எங்கள் குடும்பங்களிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக. முடியாதுங்கிற சூழ்நிலைகளை கர்த்தாவே முடியும் என்ற நிலைமைக்கு கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் அப்பா, முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் முடித்து கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, காற்று அதிகமானபடியினால பேதுரு அன்றைக்கு மூழ்கி போகிற நிலைமையில இருக்கும் பொழுது இயேசுவேன்னு கூப்பிட்ட பொழுது கரம் நீட்டி தூக்கினீரே, அதே போல யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை மூழ்கிறது போல, வெட்கப்படுகிறது போல, ஆண்டவரே நான் காணப்படுகிறேனே என்று இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ, அவர்கள் கரத்தை பிடித்து தூக்குவீராக. எந்த இடத்துல எந்த மனிதர்கள் முன்பாக தலை குனிந்தார்களோ அதே இடத்துல அதே மனிதர்கள் முன்பாக கை தூக்கி விடுவீராக, தலை நிமிர பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த சூழ்நிலைகள் அவர்களை மூழ்க பண்ணுகிறதோ அந்த சூழ்நிலைகளை அமைதலாக்குங்க அப்பா, அமைதியாக்குங்க அப்பா, அமைதியாக்குங்க அப்பா. இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கலாம், அவருடைய ஆவி அமைதல் இல்லாமல் இருக்கலாம், இருதயம் பிரவாகித்து கொண்டிருக்கலாம். சுழல் காற்று, எதிர்காற்று, ஆண்டவரை கடுங்காற்றினால அலக்களிக்கப்படலாம். இப்பொழுதே கர்த்தாவே அவர்களுக்கு அமைதல் உண்டாகட்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, ஒரு அமைதல் உண்டாகட்டும், குழப்பங்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம், அற்புதங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். முடியாத காரியமாயிருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாயிருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். தலை உயர்த்தி மகிழ்விப்பார், என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், உன் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், உன் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். அபிஷேகம் வந்தால் பைநீளமாகும், அபிஷேகம் வந்தால் பைநீளமாகும், பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த நாளுயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த ஆறுதலே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை
எடுத்தவரே கைவிட கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவே என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே அறைக்குள் அழைத்து செல்லும் ஆமென் ஆமென் அன்பில் களி கூறுவே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.